ஹாய் மக்களே, ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உப்புக்கல் போட்டு மீனை நல்லா உரசிக்கணும். இது 1 கிலோ அளவு இருக்கிற மீன். ஸோ 1 கிலோ மீனுக்கு என்ன பக்குவோன்னு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை உரசி எடுத்து கழுவிட்டு, அடுத்து மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா கழுவி எடுத்தால் சுத்தமான மீன் ரெடி ஆகிடும். அப்போ தான் நீச்சு வாடை இருக்காது. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். 5 நிமிஷம் வதக்குனா போதுமானது. அடுத்து ஒரு 2 தக்காளி போட்டு ஒரு நல்லா அதையும் ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், நான் வீட்டில் நான் ரெடி பண்ண குழம்பு தூளுங்க இது. அதில் தனியா சீரகம் எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துடணும். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடணும். இப்படி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஓரெல்லாம் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கா. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 துண்டு மாங்காய் எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அப்படி கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு வைக்கிறவங்களா இருந்தாலும் சூப்பராக வரும். இப்போது ஒவ்வொரு மீன் துண்டுகளை அதில் சேர்த்துடணும். இப்படி மெல்லமாக சேர்த்துட்டு இதுக்கடுத்து மீன் குழம்பு பக்குவமாக மெல்லமாக தான் கிளறி விடணும். ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது. வேகும் போது அந்த வெந்ததுக்கப்புறமும் மீன் என்ன ஆகும்னா உடைய ஆரம்பிக்கும். ஸோ மெல்லமாக கரண்டியை வச்சு லாவகமாக கிண்டி விடணும். அதுக்கடுத்து ஒரு 1/2 கிளாஸ் தேங்காய் பால், தேங்காவை நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக மீன் குழம்பு கொதி வரணும். மூடி வச்சுடுங்க. இப்போ இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பக்குவமாக ஒரு நல்ல மீன் கரண்டியை வச்சு எடுத்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே வெந்திருக்கும். அவ்வளோதான். கடைசியாக மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மறுபடியும் கொதிக்க வச்சு இறக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி.